சார் இந்த கோட்டானா என்ன சார்? கோட்டா தான் வந்து ஒருத்தரோட வெற்றியை நிர்ணயிக்கிறது. ஒருத்தர் வெற்றி பெறணும்னா அந்த கோட்டா முறையில் தான் வெற்றி பெறக்கூடாது. இது என்னன்னா எஸ்டிவி, சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். இதோட சிஸ்டத்தோட முறையில தான் டோட்டலோட ஓட்டம் கவுண்ட் பண்ணுவாங்க. அதுல கோட்டா எட்டுனவங்க அவங்க முதல்ல வெற்றியாளராக அறிவிப்பாங்க. இந்த மாதிரி தான் 23 மெம்பர்ஸையும் கோட்டா எட்டுறவங்க எல்லாருமே மெம்பர்ஸா செலக்ட் பண்ணுவாங்க. வெற்றி பெற்ற வேட்பாளரா வந்து அறிவிக்கிறதுக்கு வந்து எத்தனை ஓட்டு சார் வேணும் சார்? இதுல அதான் எக்ஸாம்பிள் நான் சொன்னதான், போலிங் ஆகிற மாதிரி இப்போ 90,000 ஓட்டு போலிங் ஆகுது, 1 லட்சம் ஓட்டு போலிங் ஆகுதுன்னா அந்த போலிங்க்கு ஏற்ற மாதிரி இப்போ 1 லட்சம் ஓட்டு போலிங் ஆகுதுன்னா இப்போ நீங்க 4,000 ஓட்டு, அதுதான் கோட்டா. அந்த கோட்டா வந்து 4,000 வச்சுட்டாங்கன்னா அந்த கோட்டாவை ரீச் பண்றவங்க அந்த சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட்டு, அந்த சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட்டு நீங்க யார் ரீச் பண்றாங்களோ, இப்ப முதல் ஓட்டுலயே கோட்டா எட்டுறவங்களும் இருப்பாங்க. நீங்க முதல் ஓட்டுல எட்ட முடியலன்னா செகண்ட் ஓட்டை கவுண்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ஓட்டுன்னா செகண்ட் ஓட்டு யாரு இதுல கடைசியா இருக்கிறாரோ, இப்ப வேட்பாளருக்கு வந்து அதிக வாக்காளர்கள் அதிக ஓட்டுகள் பெற்றவங்க முன்னிலையில் இருப்பாங்க. ரொம்ப பின்தங்கிய கடைசி நிலையில இருப்பாங்கல்ல ஓட்டர்ஸ், அவங்களுடைய செகண்ட் ஓட்டை, செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் ஓட்டை கவுண்ட் பண்ணி செகண்ட் ஓட்டு யாருக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்க ஓட்டுல இருந்து திருப்பி கவுண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. செகண்ட் ஓட்டை கவுண்ட் பண்ணி அந்த கோட்டா எட்டுற வரைக்கும் இந்த எஸ்டிவி முறை வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். சார் இந்த கோட்டாவை எட்டலைன்னா என்ன சார் ஆகும்? இப்ப 200 பேர் நிக்கிறாங்களாம் எக்ஸாம்பிளுக்கு. அந்த 200 பேர்ல 23 மெம்பர்ஸ், 18 பேரு ஜென்ஸும் லேடிஸ் 5 மெம்பர்ஸ். இவங்க ஹையஸ்டா யார் 23 பேருக்கு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே மெம்பர்ஸா இதுல தேர்வு செய்யப்படுவாங்க சார். இந்த ஓட்டு டிரான்ஸ்பர் எப்படி சார் நடக்கும்? முதல் ஓட்டுக்கு இருக்கிற வேல்யூ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு தான் முதல்ல, அதை தான் முதல்ல கவுண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2வது ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு, அதுக்கப்புறம் 3rd ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு, அதுக்கப்புறம் 4th, அதுக்கப்புறம் 5th, இந்த 23 ஓட்ஸையும் கவுண்ட் பண்ணுவாங்க சார். ஒரு வேட்பாளர் வந்து வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சார் டிசைட் பண்ணுவாங்க சார்? அதுதான் கோட்டா. அந்த கோட்டா 4,000 வந்து நீங்க ரீச் பண்ணா வெற்றின்னு சொல்லி கோட்டான்ற முறையில அவங்க ஓட்டுகளை நிர்ணயிச்சிருப்பாங்க. அந்த ஓட்டை எந்த வேட்பாளர் இப்போ ஃபர்ஸ்ட் ஓட்லயே கோட்டா எட்டுறவங்க இருப்பாங்க. 4,000 ஓட்டும் ஃபர்ஸ்ட் ஓட்டு வாங்குறவங்க கோட்டா என்ற முறையில அவங்க முதல்ல செலக்ட் பண்ணுவாங்க சார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் யார் யார் ரீச் பண்றாங்களோ அவங்களாம் 23 மெம்பர்ஸ் வர வரைக்கும் இந்த கோட்டா முறை நடந்துட்டு இருக்கும்.